வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வர சாம்சங் போர்டு. இது இன்வெர்டர் மாடல், டேரக்ட் டிரைவில் மோட்டர் டைப் தான் இன்வெர்டர் மாடலு. இந்த மாதிரி ஒயிட் கலர் மோட்டர் வச்சு வரும். ஓகேங்களா, இதில் லேட்டஸ்ட்டாக இந்த மாடல் தான் இப்போ போட்டுட்ருக்காங்க. இந்த போர்டு வந்து நிறைய டெட்டுங்கிற ப்ராப்ளம் வருது. இதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரான்ஸ்ஃபார்மர் ஐசி ரெண்டுமே போயிடுது. இது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா டைனி எஸ்எம்பிஎஸ் போட்டு வைக்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா 18512ன்னு சொல்லிட்டு ஒரு டைனி எஸ்எம்பிஎஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த எஸ்எம்பிஎஸ் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, இது நல்லா பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லைன் கொடுக்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஓகேங்களா, இதில் சிம்பிளாக எப்படி கற்றுக்கிறது, எந்த இடத்துல கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது தான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது புரியும் நிறைய பேருக்கு. ஓகேங்களா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகேங்களா, ஹாப்பி நியூ விஷ், ஹாப்பி நியூ இயர். வீடியோ ஒன்று வருது, எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா, அதெல்லாம் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. என்னை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் தேங்க்ஸ், நன்றிகள். ஓகேங்களா, தேங்க்யூ. இது ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன். நான் டீப்பாக சொல்லியிருக்க மாட்டேன், இதில் சொல்கிறேன். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, இப்போ ஒரு போர்டில் எஸ்எம்பிஎஸ் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டலாக எஸ்எம்பிஎஸை மாற்றுறீங்க. என்னால் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர், ஃப்ளைட் ட்ரான்ஸ்ஃபார்மர் சில இது கிடைக்கும், சில இது கிடைக்காது. அந்த மாதிரி கிடைக்கலங்கும் போது நம்ம வேறு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டாகணும். இங்கே பாருங்கள், ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, ஆன் ஆகிடுச்சா? டிசி எரர் வருதா, டோர் லாக் எரர் வருதா? இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே சென்சாரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம எல்லா மாடலுக்குமே சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, எப்படி பண்ணுறதுன்னு அதை ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ போட்டு ஒர்க் ஆகுதா, ஓடுதா, வந்துருச்சா? ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ஒன்று நம்ம பண்ணணும். இப்போ நம்ம எஸ்எம்பிஎஸை மட்டும் இப்போ நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் புரியும். ஓகேங்களா, இப்போ பவரை கட் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஒயர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது கொடுத்தாலே போதும், போர்டு ஆன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல் செக்ஷன், ஐபிஎம் செக்ஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 செக்ஷன் இருக்குது. டிஸ்பிளே செக்ஷன் தனியாக, யூசர் போர்டு தனியாக வந்துடும். ஓகேங்களா, இப்போ மைக்ரோ கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு போகும். இதுக்கு 15 வோல்ட்டு, 3 வோல்ட்டு நம்ம கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 7815 ஐசி போட்டிருக்காங்க. 78R15ன்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, KA 78R15. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகரிங், நீங்கள் வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோல் ஆன் ஆகி அதுக்கப்புறம் தான் 15 வோல்ட்டு உள்ளே கொடுக்கும் ஐபிஎம்க்கு. அந்த மாதிரி மாடல் இது. ஓகேங்களா, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து அதுலேருந்து கொடுக்குறது. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 3-4 ஒயர் கொடுத்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு 300 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். பாருங்கள், 300 வோல்ட் இன்புட் கொடுக்கணும், ப்ளஸ்ஸு மைனஸு. அவுட்புட் பார்த்திங்கன்னா 12 18 5 இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும் நமக்கு. இதில் நம்ம 18 வோல்ட்டையும் 12 வோல்ட்டையும் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, இதில் 7805 இருக்காது. 7805க்கு பதிலாக இந்த ஒரு ஐசி, எஸ்எம்டி ஐசி போட்டிருக்காங்க பார்த்திங்களா. இதுதான் வந்து ரெகுலேட்டர் ஐசி. இது வந்து நம்ம கொடுக்குற 12 வோல்ட்டை ரெகுலேட் பண்ணி 5 வோல்ட்டை எஸ்எம்பிஎஸ் கொடுத்துரும். 12 வோல்ட்டு டேரெக்டாக ரிலே இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு போயிடும். ஓகேங்களா, 15 வோல்ட்டு இங்கே வந்துடும். 18 வோல்ட்டு இங்கே இன்புட்டாக கொடுத்து 15 வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணி ஐபிஎம் போயிடும். இதுதான் இதோட ரெகுலர் ஃபங்க்ஷன். இது பார்த்தீங்கன்னா 18 வோல்ட்டை இங்கே கொடுத்துருக்கோம். எப்போவுமே நீங்கள் வோல்டேஜ் கொடுக்கும்போது ட்ரான்ஸ்ஃபார்மர், எஸ்எம்பிஎஸ் ஃப்ளைட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்திங்கன்னா அந்த இடத்துலையே கொடுங்க. அங்கேயே 300 வரும், கிரவுண்டு வரும், அவுட்புட் வோல்டேஜ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். டோட்டல் போர்டுக்கான எல்லா வோல்டேஜும் இங்கே இருக்கும். இங்கேயே மெயின்டைன் பண்ணிங்க, உள்ளே கொடுக்காதீங்க. எனக்கு இங்கே தெரியுது, அங்கே தெரியுது, இங்கே மார்க் பண்ணியிருக்காங்கன்னு கொடுக்காதீங்க. சப்போஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எம்சியூ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா, அதனால் என்னென்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயே கொடுத்துறதுக்கு நல்லது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதில் 2 டயோடு போட்டிருக்காங்க எஸ்எம்பிஎஸில். இது ஒரு அவுட்புட் டயோடு, இங்கே ஒரு அவுட்புட் டயோடு தெரியுதுங்களா. இது அவுட்புட் டயோடு. இந்த அவுட்புட் டயோடு பார்த்திங்கன்னா 7815க்கு வரும். 7815ஐ விட அதிகமாக இருந்தால் தான் இந்த ஐசிக்கு இன்புட் கொடுப்பாங்க. இது 18 வோல்ட்டு. அப்படி இல்லைனா இதே மாதிரி உங்களுக்கு நார்மல் போர்டு வர்றப்ப என்ன வோல்டேஜ் வருதுன்னு நீங்கள் எடுத்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நார்மல் போர்டு நல்லா ஒர்க்கிங் போர்டு வரும்போது அதோட வோல்டேஜஸை செக் பண்ணுறதே கிடையாது. வருமா, செக் பண்ணுறோமா, ஏதோ ஒன்று ப்ராப்ளமாக தூக்கி போட்டு கொடுத்துட்றோம். ஆனாலும் ஆன் ஆகும்போது என்னென்ன அவுட்புட் எடுக்கிறாங்கன்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது 12 வோல்ட்டு, இங்கே 12 வோல்ட்டு கொடுத்துட்டோம். கிரவுண்டு வந்து காமன் கிரவுண்டு. இந்த போர்டில் காமன் கிரவுண்டு தான் கொடுத்துருப்பாங்க. மைக்ரோ கண்ட்ரோலுக்கும் ஒரே கிரவுண்டு தான், இதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே கிரவுண்டு, காமன் கிரவுண்டு கொடுத்தாச்சு. இது 300 வோல்ட்டு இன்புட்டு. இப்போ 300 வோல்ட்டு கொடுத்தாச்சு, கிரவுண்டு கொடுத்தாச்சு, அப்புறம் வந்து 12 வோல்ட்டு கொடுத்தாச்சு, 18 வோல்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ போர்டு ஆன் ஆகிடுது. ஓகேங்களா, இதுதான் இதில். இன்னொன்று எதுக்காக இதை இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே உள்ளே கொடுத்துட்றாங்க சில பேர். உள்ளே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எம்சியூ போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் என்றைக்குமே உள்ளே கொடுக்காதீங்க.
ட்ரான்ஸ்ஃபார்மரை கழட்டிங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே உங்களுக்கு எல்லா லைனுமே இருக்கும். ஓகேங்களா, டோட்டலாக இந்த லைன் அந்த லைன், அதாவது 300 வோல்ட் லைனு, கிரவுண்டு லைனு, அவுட்புட் லைன் எல்லாமே இந்த போர்டுன்னு இல்லை, எல்லா எஸ்எம்பிஎஸ்லேயும் இதே ஃபார்முலா தான் இருக்கும். ஓகேங்களா, பக் கன்வெர்ட்டர்னா மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும். பக் கன்வெர்ட்டர்லேயும் இருக்கும், பட் பக் கன்வெர்ட்டரில் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா பக் கன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளை ட்ரான்ஸ்ஃபார்மர் வராது, இண்டக்டர் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபார்மர் வேறு, இண்டக்டர் வேறு. ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் ஒரு ப்ரைமரி ஒரு செகண்டரி இருந்தால் தான், ஒரு ப்ரைமரி ஒரு செகண்டரி ரெண்டுமே இருக்கணும். இருந்தால் அதுக்கு பேர் வந்து நம்ம இங்கே வந்து மல்டிபிள் செகண்டரி எடுப்போம். ஒரே ஒரு ப்ரைமரி, எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மர்லையும் ப்ரைமரி ஒன்று தான் இருக்கும், செகண்டரி வந்து மல்டிபிளாக இருக்கும். 18 வோல்ட்டுக்கு ஒரு ப்ரைமரி இருக்கும், 12 வோல்ட்டுக்கு ஒரு ப்ரைமரி இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒன்றையும் செக் பண்ணி வச்சு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த போர்டில் இந்த ப்ராப்ளம் நிறையா வருது, அதனால் இது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, இன்னொன்று நம்ம வீடியோ நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்களே தவிர லைக் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப க்ரோ ஆகாமல் இருக்குது. நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரமோட் பண்ணுறதில்ல, இருந்தாலும் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஓகேங்களா, இது பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஃபீட்பேக் தரீங்களோ அந்தளவுக்கு தான் நானும் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஓகேங்களா, ஓகேண்ணா. ஏன்னா நம்ம இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறது நம்மளோட இது ஒன்று. ஓகேங்களா, பேசிக்ஸாவது, அதாவது நார்மல் பேசிக்ஸாவது ஓரளவு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறையா மெக்கானிக் நார்மல் பேசிக்கே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஓகே. இதனால் சில பேர் வந்து கோவப்பட்டு என்னை திட்டியும் இது பண்ணுறாங்க, அப்புறம் கமெண்ட்லாம் போடுறாங்க. அதை பற்றி நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஓகேங்களா, கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கமெண்டில் கேளுங்க. ஓகேங்களா, பர்சனலாக வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி பண்ணாமல் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா பற்றி இது ஃபீட் பண்ணுறேன். இதுவும் சில பேர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் போடுறேன். ஓகேங்களா, ஓகே. நான் ரெகுலராக இந்த வருஷத்தில் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு பிளானில் இருக்கேன். நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணால் தான் நானும் உங்களை சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு இதுலேருந்து ஏதாவது 1-2 கிடச்சா தான் நான் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி இதெல்லாம் பண்ணி போடும்போது எனக்கு இது டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நான் பண்ண முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேங்களா, ஓகே. தேங்க்யூண்ணா. மறுபடியும் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா, பாருங்கள். இது டிசி எரர் வந்து நம்ம டோர் லாக்லாம் கனெக்ட் பண்ணாதனால இந்த டிசி எரர் வருது. ஓகேங்களா, ஓகே. தேங்க்யூ. அடுத்த தடவை வேறு ஒரு நல்ல கம்ப்ளைண்ட்டோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச்.